எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய கேரியர், ஜாப், உங்களுடைய ஃபினான்ஸ் சைடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 3 பாயில் வச்சுருக்கேங்க, 3மே ஃப்ரூட்ஸ். ஸோ பாயில் 1 வந்து வாட்டர்மெலன், பாயில் 1, பாயில் 2 வந்து பைனாப்பிள், பாயில் 3 வந்து ஆப்பிள். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயில் 1 போயிடலாம். பாயில் 1 இந்த வாட்டர்மெலன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ரீடிங். இந்த மாதத்துக்குரிய உங்களுக்குரிய கைடன்ஸ், யூனிவர்ஸுடைய கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்குரிய கைடன்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உங்களுடைய கேரியர், ஃபினான்ஸ் சைடு எப்படி இருக்குது? பாயில் 1 உங்களுக்குரிய ரீடிங். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஹேங்க்டு மேன், குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஃபூல், ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, எனக்கு எப்படி இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான வைப் தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு அதாவது வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து வெளியே வரப்போகுதுங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, முன்னாடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் ஒரு சேலரியாக இருக்கலாம், ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம், அங்கே இருந்திருக்கலாம். சம்திங் அங்கே வந்து ஒரு டிஸப்பாயிண்ட் ஆயிருந்திருக்கும். அதாவது வந்து அந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நியூ வே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க், சிலருக்கு வந்து ஒரு லேண்டில், இல்லை வந்து ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வந்து ஒரு புது வேலை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஈவன் தோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் விட்ட விஷயம், உங்களை விட்டு போன விஷயம், அது வந்து உங்களால் வந்து கேட்ச் பண்ண முடியும். அதுக்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ ஓவரால் ஒரு ஸ்டேஜ் தாண்டிருக்கீங்க, ஒரு நியூ லெவல் வந்திருக்கீங்க. சில விஷயங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது படிக்கிறதா இருக்கலாம், இல்லை கற்றுக்கிறதா இருக்கலாம், ஒருத்தவங்களை போய் தேடி போய் கற்றுக்கிறது, அந்த மாதிரி தெரியுது. லேர்னிங் ப்ராசஸ், இல்லை நீங்கள் போய் ஒருத்தவங்களை வந்து ஒரு டீச் பண்ணுறது, டீச்சிங் கூட அது இருக்கலாம். ஸோ எனிதிங், பட் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் பிடிச்சு பண்ண போகிறீங்க. அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. முன்னாடி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு டிஸப்பாயிண்ட் ஆயிருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல, இல்லை அந்த சார்ந்த இடத்துல, இல்லை மணி விஷயத்தில் உங்களுக்கு வந்து நினச்ச மாதிரி போகல அப்படின்றதாலும், உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த டைம் சொல்லலாம், இல்லை ஃபேட் அப்படின்னு சொல்லலாம், இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால் சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது.
இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். மேபி அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு இதில் இருந்துட்டு அதை விட தாண்டி ஒரு ஹையராக தான் நீங்கள் போக போகிறீங்க. அதில் டவுட் கிடையாது. நீங்கள் வந்து நினச்ச விஷயம் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். அது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்குரிய ஒரு முயற்சிகள் இனிமேல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இல்லை வந்து அதுக்குரிய ஒரு பாதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து முன்னாடி கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் கிடைச்சிருக்காது. இப்போ வந்து உங்களுடைய ஒரு போல்ட்னஸ் தெரியுது. உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த விவேகம் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது, பண்ண போகிறீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இது ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஒரு வேலையில் வந்து ஒரு கவனம், நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்குரிய ஒரு முயற்சிகள் வந்து எடுக்க போகிறீங்க. ஈவன் தோ அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும், இல்லை வந்து அங்கே வந்து ஒரு ஃபேஸஸ் இருந்தாலும், அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து ஜெயிக்க போகிறீங்க. அது வந்து உங்களுடைய மனசு என்ன வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுதோ, என்ன கைடன்ஸ் கொடுக்குதோ, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இங்கே யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. நீங்கள் தான் வந்து எம்பரர். நீங்கள் தான் அதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கீங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து அதுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கஷ்டங்களை வந்து எப்படி ப்ளஸ் ஆக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும், எஃபர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், இது படிக்க வேண்டியிருக்கும், இல்லை கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஒரு ஹார்ட் ஒர்க் வேணும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு. முன்னாடி பண்ண விஷயம் ஒரு நீங்கள் லிமிட்டடாக பண்ணி ஒரு பெருசாக கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ரிஷியேஷன் அப்படின்றது தெரியலை. இல்லை உங்களுக்கு வந்து மனசு சார்ந்த இடத்துல வந்து மன ரீதியாக அங்கே வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தெரியல. இங்கே வந்து ஒரு தனியாக ஒரு செல்ஃபாக உங்களுடைய செல்ஃப் ஒர்த் வந்து நீங்கள் வந்து காமிக்கணும், இல்லை அதை வந்து ப்ரூவ் பண்ணணும், இல்லை அதுக்குரிய ஒரு எஃபர்ட், அதுக்குரிய ஒரு பாதை, அதை தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு ஊர் விட்டு வேறு ஊர், இல்லை லொக்கேஷன், பிரான்ச், வேறு கம்பெனி, வேறு ஜாப், கம்ப்ளீட்டாக வேறு ஜாப், இல்லை நியூ பிஸ்னஸ், இல்லை டிரான்ஸ்போர்ட், ட்ராவலிங், ஸோ சம்திங் ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியலை. இல்லை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது. இல்லைன்னா உங்களுடைய வேலையில் இந்த மாதிரி ஒரு அலைச்சல்கள் இருக்கலாம். பட் அங்கே வந்து ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது இருக்கும், ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இருக்கும். புதுசாக ஒரு நியூவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, புதிய மனிதராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வைப் தான் எனக்கு தெரியுது. ஸோ ஓவரால் உங்களுடைய ரீடிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பாசிட்டிவிட்டி, உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தெரியுது. உங்களுடைய செல்ஃப் க்ரோத் டெவலப் பண்ண போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பைல் 2, இந்த பைனாப்பிள் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ரீடிங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுடைய கெரியர் ஃபினான்ஸில் என்ன மெசேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய மெசேஜ் பார்க்கலாங்க. 2 of Swords, 2 of Wands, Wheel of Fortune வந்திருக்கு. ஓகே, 3 of Cups, Devil, ஓகே, இது ரிவர்ஸில் வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் பண்ணுறதில்ல, ரிட்டன் பண்ணிடலாம். ஓகேங்க, உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுடைய கேரியரில்? இது கொஞ்சம் பாஸ்ட் விஷயம் தெரியுதுங்க. சூட்டாரங்க எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள்
பிஃபோர் நீங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க்கில் இருந்திருக்கலாம். அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், கோவொர்க்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து உங்களோட பழகுனவங்க, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அவங்கள நம்பி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை, முடியலை. இல்லை அவங்க கை காட்டின இடத்துல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க மூலயமா ஒரு ஹெல்ப் கிடச்சிருக்கலாம். அது ஹெல்ப் அப்படின்ற சொல்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் நினச்ச விஷயம் இது வந்து நல்லபடியாக முடியும். 2 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு நினைக்கிற விஷயம் கிடைக்கும். நான் 3 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் வான்ஸ், 2 ஆஃப் கப்ஸ். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் 2 ஆஃப் கப்ஸ். பட் நீங்கள் போன இடம், இல்லை சந்தித்த நபர்கள், உங்களுக்கு சரௌண்டில் இருந்த விஷயம், அங்கே வந்து ஒரு பீஸாகவே இருந்திருக்காது. ஒரு காம்படிஷன் இருந்திருக்கும். என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு டைமிங்கில் ஒர்க் இருக்காது. ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒர்க் பண்ணுற இடம் உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். நீங்கள் படித்ததுக்கும் இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும், இல்லை சொல்கிறாங்க அப்படின்றது போகணும். அந்த மாதிரி தான் இது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு பிகின் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி. சிலருக்கு அந்த மாதிரியும் இருக்கலாங்க. சிலருக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ், அதாவது வந்து ஒரு 40+ அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இவங்க சொல்கிறாங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்திருக்கும். சம் சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்க 2 ஆஃப் கப்ஸ், இந்த வீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. பட் அங்கே வந்து எப்படி இருந்திருக்குன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அங்கே ஆல்ரெடி நிறைய ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த இடத்துல, அந்த ஸ்தாபனத்தில், அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல அங்கே இருக்கிறவங்களால உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிருக்கும். நீங்கள் தப்பே பண்ணியிருக்கல அப்படின்னாலும் கூட உங்களை வந்து அங்கே ஒரு பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் தான் அந்த தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கை காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். இது மணி வைஸில் கூட சிலருக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ், அது வந்து லிட்டிலாக இருக்கட்டுங்க, கொஞ்சமாக இருக்கட்டும், மீடியமாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், அது மாதிரியும் நீங்கள் இழந்திருக்கலாம். இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை நான் வேறு பைட் போய் பாருங்கள். இல்லை நம்பி போன இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நல்லா தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து ஒரு பிரச்சனைகள் அங்கே கிளம்பியிருக்கும். அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஜெலஸ், பொறாமை, போட்டிகள் எப்படி இருக்குது. போட்டிகள் அப்படின்றது வந்து சின்ன விஷயம். நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க, உங்களுடைய 2 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் சோல்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அங்கே வந்து போட்டி பொறாமைகள் அப்படின்றது வந்து நிறைஞ்சு இருந்திருக்கு. மேபி அங்கே இடத்துல அந்த பாஸாக இருக்கலாம், உங்களுடைய முதலாளியாக இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு நல்லா பழகியிருப்பாங்க. இல்லை அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்கள மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு நேச்சராக ஒரு கைண்டாக உங்களோட இருந்திருக்கலாம். இல்லை அவங்களோட சீக்ரெட்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். தட் மீன்ஸ் இந்த ஒர்க்கிங்கில் இருக்கிற சீக்ரெட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு பெரிய இடத்துல, அதாவது வந்து அது ஒரு சீக்ரெட் விஷயம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். அது எப்படியோ ஒரு பிரச்சனையாகி இது அந்த மாதிரி தான் எனக்கு அந்த வைப் வருது. ஸோ அதனால் அந்த தேர்ட் பர்சன் வந்து இன்ட்ரப்ஷன், அது வந்து தேர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, 4-5 பேர் இருக்காங்க இங்கே. ஸோ ஒருத்தர் 2 பேர் அப்படின்றது அவங்களால உங்களை வந்து அந்த இடத்துலேருந்து கீழே இருக்கணும். அந்த இடத்த வந்து நீங்கள் விலகி போகணும். அந்த முதலாளியிலேருந்து அந்த பிளேஸை உங்களை வந்து தூக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நினச்சி அவங்க பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு, அதாவது அந்த ஹெட்டுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கூட ஒர்க் பண்ணாங்கல்ல, இல்லை உங்களை வந்து அந்த இடத்துல வந்து அனுப்புனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் எனக்கு வருது வைப். ஸோ இது வந்து உங்களோட நம்பி இருக்கிறவங்க, உங்களோட கோவக்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு காமிச்சிக்க மாட்டாங்க. நல்லா பழகுற மாதிரி உங்கள்கிட்ட அந்த வைப் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் இந்த விஷயம் தான் இருக்குது, டெவில் எனர்ஜி இருக்குது. உங்களை வந்து எப்படின்னாலும் அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக அந்த இடத்துல சேர்ந்துருப்பீங்க. இல்லை வந்து இது வந்து ஒரு மீடியம் ஏஜ் கூட எடுத்துக்கலாம்.
ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் சின்ன ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு வருது. இல்லை பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் அங்கே வந்து ஒரு லாஸ் இல்லை வந்து ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் பார்க்குறேன் என்ன இருக்குது அப்படின்னு. எயிட் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்க பிடிக்கலங்க. அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு உங்களுக்கு வந்து அந்த டிக்னிட்டி அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. அது என்ன சொல்கிறது, என்ன இருந்தாலும் நம்மளுடைய அவங்க வந்து தப்பாக பண்ணலை, பட் அது அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்காது, அந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் பிடிக்காது. அது சும்மா சொன்னால் கூட நம்மளால் வந்து அது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட வருது. நீங்கள் வந்து விலகி வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஸ்டேஜ் வந்து ஒரு லோன்லினஸ், ஈவன் நீங்கள் வந்து வேலைக்கு கூட சிலருக்கு வந்து ஒரு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சர்ச்சிங் அப்படின்றது இருக்கலாம், இல்லை மனசில் வந்து அந்த பாரம் அப்படின்றது தெரியுது. ஓகே, உங்களை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது ஹெவியாக தெரியுது. ஓகே, 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹெவினஸ் தெரியுது உங்கள்கிட்ட இருந்து. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு இனிமே நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து நடந்த விஷயங்களில் வந்து ஒரு உடன்பாடு இல்லை, நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டீங்க. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஒரு ஃப்யூச்சர் கொண்டு போகணும், அந்த மாதிரி ஒரு வைப் தான் எனக்கு வருது. நீங்கள் அதுதான் கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ குட், இந்த எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் நீங்கள் குறைச்சிக்கல, உங்களுடைய சுயமரியாதை வந்து நீங்கள் விட்டு கொடுக்கல, அதுவே ஒரு ப்ளஸ் தான். உங்களுடைய பாசிட்டிவிட்டி தான் எனக்கு காமிக்குது. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நீங்கள் ரைஸ் அப். நீங்கள் வருத்தப்படுறீங்க இந்த மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்றது, இதில் வந்து வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த ஒரு மரியாதை கொடுக்கல, இல்லை வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் அங்கே வந்து நடக்கும்போது அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்கள் மனம் ஒத்துக்கலை. நீங்கள் ஜென்யூனாக தான் இருக்கீங்க, நீங்கள் ஜென்யூனாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய கார்ட்ஸ் எனக்கு காமிக்குது. நீங்கள் இப்போ கூட ஒரு என்னதான் இருக்கட்டும், உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஜாப் கிடைக்குமோ, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரௌண்ட்ஸ் அதை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது, உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியுங்க. அதாவது வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் எப்படி உங்களுக்கு வந்து, ஏன்னா வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுலேயே ஒரு விஷயம், அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒர்க்கிங்கில் இது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, தெரிஞ்ச விஷயம், அதில் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அமையணும்னு உங்களுக்கு வரண்ட்டாக வரல. அது ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது வந்து கொஞ்சம் டிலே கூட ஆகலாம் சில சமயம், ஏன்னா நீங்கள் அதை வந்து துரத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து எதில் அதர் சாய்ஸ் சொல்லலாம், இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். இப்போதைக்கு அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ரிஷியேஷன் இல்லை அது வந்து ஒரு வேலண்ட்ரியாக உங்கள்கிட்ட வந்து வர்ற விஷயம். அதனால் உங்களுக்கு அந்த இப்போதைக்கு அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். பட் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அங்கே வந்து ஒரு லைஃப் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஃபினான்சியலில் நீங்கள் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் உழைச்ச விஷயத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்கும். இது எப்படின்னா, உங்களுக்கு அதர் சாய்ஸஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம். ஓகே, பட் அதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அக்கௌண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த ஆப்பிள் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய மெசேஜ். ஸோ யூனிவர்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு
உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கேரியரில், ஃபினான்ஸில். ஓகே, Nine of Pentacles, Three of Cups, Queen of Swords, Emperor, Ace of Wands. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னா ஒரு பாசிட்டிவிட்டி தான் தெரியுது. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு ப்ராஃபிட், ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஒர்க்கிங்கில், ஒரு பிஸ்னஸில், இல்லை சிலர் வந்து எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஸோ குட் நியூஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் வந்து குட் ஸ்டார்ட் அப் அப்படின்றது தெரியுது. சிலருக்கு வந்து டீம் ஒர்க் இருக்கலாம், சிலருக்கு வந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து இது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மக்கள் தொடர்பு அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. கனெக்டிவிட்டி தெரியுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஒரு ரைஸ் அப் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து துணிஞ்சு பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்குரிய ஒரு அப்ரிஷியேஷன், ப்ராஃபிட் அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்குரிய ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்கிது. ஸோ ஒரு ஃபேமஸ் அப்படின்றது ஒரு நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு பாப்புலர் ஆகிறதுக்கும் அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து சிலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு புதிய கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதிகமாக வர்றதுக்கும், ஓகே, ஸோ அதாவது ஒரு டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை புதுசாக கற்றுக்கிறதுக்கும், சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை புதுசாக நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும், ஒரு பேர் உங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கும் அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய வைஃப் பார்க்கும்போது ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு தெரிகிறாங்க. உங்களோடைய சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடியாஸும் வந்து ஒரு பிரசித்தி பெறப்போகுது. நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷனும் தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் உங்களுடைய ஒரு ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், நீங்கள் அவங்களோட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இது பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்கிங்கில் இருக்கலாம், ஒரு நியூ ஜாப் தேடிட்டு போயிட்டு அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு அப்ராடில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா 2 கடல் இது தெரியுது. சிலருக்கு வந்து நேட்டிவ் பிளேஸில் இருந்து வெளியே போகிறதுக்கும், ஓகே, இல்லை வந்து ஒரு அந்நிய மனிதர்களுடைய ஒரு நட்பு, அவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் டீல் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ சிலருடைய கம்யூனிகேஷன், நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன்ட் இருந்து கம்யூனிகேஷன், அவங்கக்கிட்ட இருந்த ஒரு பேப்பர் ஒர்க்ஸை வந்து ஷைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு அந்த மாதிரி தெரியுது. இல்லைன்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பீங்களா, ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிது. அது மணி வைஸாகவும் அது வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு பண்ண விஷயத்துக்கு வந்து ஒரு அப்ரூவல், ஒரு அந்த மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஸோ ஓவரால் நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து உங்களுடைய கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ குட் நியூஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது, அதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்ச விஷயங்கள், சிலர் வந்து வீடு, சொத்து வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஒரு புதுப்பிக்கலாம், அதாவது வந்து திங்ஸ் ஏதாவது வாங்குறதா, இல்லை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஏதாவது அதுக்குரிய ஒரு திங்ஸ் வந்து நியூவாக வாங்குறதுக்கும் அது மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிருந்தீங்க அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து தைரியமாக பண்ணுங்கள். ஸோ உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தெரியுது. ஓகே,
ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.